திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. திருமணம் செய்து கொண்டால் சினிமாவில் நாயகியாக வாய்ப்பு கிடைக்காது என்ற நிலை இப்போது இருந்தாலும் நடிகை சரோஜா தேவி திருமணத்திற்கு பிறகும் நாயகியாக நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். கர்நாடகாவில் பிறந்த சரோஜா தேவி 1955ஆம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாஸ் என்ற படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். நடிப்பில் பெரிதாக ஆர்வம் இல்லை என்றாலும் தனது அம்மாவுக்காக ஒரு படம் நடிக்க ஒப்புக்கொண்ட சரோஜா தேவி மகாகவி காளிதாஸ் படத்தில் நடித்தார். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் அடுத்து ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிடு என்று அவரது அம்மா கூறியுள்ளார். அவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அடுத்து ஒரு படத்தில் நடித்த சரோஜா தேவி மீண்டும் பெங்களூர் சென்று தனது பள்ளி படிப்பை தொடர முடிவு செய்துள்ளார். அந்த நேரத்தில் தமிழ் இயக்குநரான கே. சுப்பிரமணியம் தான் கன்னடத்தில் இயக்கவுள்ள கற்ற தேவயானி என்ற படத்தில் சரோஜா தேவி நடிக்க வேண்டும் என்று விருப்பப்பட அம்மாவின் வற்புறுத்தலால் மீண்டும் சினிமாவுக்கு திரும்பிய சரோஜா தேவி அந்த படத்தில் நடித்திருந்தார். இந்த படமும் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் அடுத்தடுத்து சரோஜா தேவிக்கு பட வாய்ப்பும் குவிய தொடங்கியது. அதன் பிறகுதான் தமிழில் திருமணம் படத்தின் மூலம் அறிமுகமான இவர் அடுத்து சிவாஜியின் தங்கமலை ரகசியம் என்ற படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான செங்கோட்டை சிங்கம் படம்தான் சரோஜா தேவி நாயகியாக நடித்த முதல் படம். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதர் இயக்கிய கல்யாண பரிசு படத்தில் நடித்த சரோஜா தேவி 1961ஆம் ஆண்டு வெளியான எம்ஜிஆரின் திருடாதே படத்தில் இவருடன் ஜோடியாக நடித்திருந்தார். ஆரம்பத்தில் நடிப்பில் பெரிதாக நாட்டமில்லாத சரோஜா தேவி அம்மாவின் வற்புறுத்தலின் காரணமாக நடித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டால் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று 1967ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனாலும் அவர் திருமணத்திற்கு பின்புதான் சினிமாவில் முன்னணி நடிகையாக பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நடிகர் திலீப் குமார். ஒருமுறை நிகழ்ச்சி ஒன்றில் சரோஜா தேவியின் கணவரை சந்தித்த அவர், சரோஜா தேவி நல்ல நடிகை, அவரை நடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் என்று சொன்னார். அதன் பிறகு உன் திறமையை நீ வீணாக்க வேண்டாம், நீ சினிமாவில் நடி என்று என் கணவர் சொன்னார் என சரோஜா தேவி குறிப்பிட்டுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.